நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அதாவது நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியா பெயிண்டிங் டுடோரியல் சேனல் மூலிமா தொடர்ந்து பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோக்களை பார்த்தா தொடர்ந்து கொடுத்துட்டே வரோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வந்து பார்த்தா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதேமாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பில்டிங் ஆகட்டும், ரீபெயிண்டிங் ஆகட்டும், எந்த மாதிரி பில்டிங்கும் வந்து சரி எல்லா ஒர்க்கும் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இருக்குது. அதேமாதிரி புது வீடியோவில் பாருங்கள் இன்னும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே தான் இருக்கும், கொடுத்துட்டு தான் இருக்கும், உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் தகவல் கொடுத்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இருக்குது. எல்லா வீடியோக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கிறதால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வீடியோ பார்த்தாலும் இருந்தாலும் சில சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்கறதுக்காக நிறைய பேர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறேங்க. ஆனால் சில மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் வந்து ஃபோன் எடுக்கலை, அதேமாதிரி சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைன் கிடைச்ச பிறகு நான் பேசின போது நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. இதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறதால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியா பெயிண்டிங் டுடோரியல் இதே நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போடுறேன், ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்டுருக்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 70,000 தாண்டி போயிட்டுருக்கு. அதேமாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் 10,000 வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம நாச்சியா பெயிண்டிங் டுடோரியல் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்தோன்னா யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே பார்த்தா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தா எல்லா வீடியோகளையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதால எல்லாருக்கும் என்னால் பதில் சொல்ல நேரமும் இல்லை. அதேமாதிரி லைனும் சில பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதால நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்களுமே இருக்குது. நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வீடியோமே அதில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு சந்தேகங்களை வந்து எப்படி வந்து நீங்கள் அதை தீர்த்துக்கலாம், அந்த வீடியோ வந்து எப்படி எடுத்து நீங்கள் பார்க்கலான்ற தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் என் யூடியூப் சேனல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த மெத்தடில் போய்ட்டு நீங்கள் எல்லா வீடியோவுமே எடுத்து நீங்கள் பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கலாம். வீடியோ பார்த்து சந்தேகம் தீராத நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ அல்லது வீடியோ பார்க்குற அந்த வீடியோ கீழே கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அதுக்கான பதிலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் மூலியமோ அல்லது உங்களுடைய கருத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதிவிடுறேன். அப்படியும் இல்லை நீங்கள் என்கிட்ட தான் நீங்கள் பேசணும், அதாவது எனக்கு ஃபோன் பண்ணி தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே ரெண்டுமே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் மட்டும் ஒரு 100 ரூபா மட்டும் எனக்கு பே பண்ணிவிட்டு தயவுசெய்து கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் இது எதுக்காக சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தாலும் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வர்றது கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலிமா தொடர்பு கண்டு எல்லாமே தகவலாகவே நீங்கள் என்கிட்ட ஃபோன் மூலிமா கேட்டுக்கிறீங்க. அதனால தான் என்னுடைய வியூஸ் வந்து கம்மியாகுது. எனக்கு வந்து யூடியூப் சேனல் மூலிமா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதமோ அல்லது 3 மாதத்துக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 9,000 அது மாதிரி வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற தகவலுக்கான வீடியோ நம்ம சேனல் இருக்குது. நீங்கள் கமெண்டில் உங்களுக்கு தேவையான கேள்விகளை மட்டும் கேளுங்க, அதுக்கான வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். நீங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் தெளிவாக உங்களுக்கு புரியும். நான் எல்லா வீடியோலுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெளிவாக அழகாக புரியும் வீடியோ பார்க்கும்போதுல. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறலாம். சரிங்களா? நீங்களும் பயன்பெறலாம். நீங்கள் வீடியோ பார்க்குறதால எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் கிடைக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் கொஞ்சம் முன்னேறுவோம். அதேமாதிரி நான் தொடர்ந்து வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி என்கிட்ட வாய்ஸ் ஃபோன் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கிறதால அது எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால தான் தயவுசெய்து சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. அதாவது நீங்கள் எனக்கு வேலை கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறவங்க, வேலையை பற்றி பேசுகிறவங்க மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணால் போதும். மற்றபடியே சந்தேகன்றவங்க தயவுசெய்து யாருமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. சந்தேகன்னு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயோ அல்லது கமெண்ட்லேயோ மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான பதில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். அதுக்கடுத்து நண்பர்களே ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடியோவில் எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நாச்சியா பெயிண்டிங் டுடோரியல் அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ப்ளேலிஸ்ட், அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோக்களுமே ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இருக்கிறது
ஒயிட் சிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சிமெண்ட்டு சம்மந்தமான வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பில் இருக்குது. நீங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 வீடியோக்களும் காட்டும். எல்லாமே ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி தலைப்பில் இருக்குது. ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழிலே டைப் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு என்னென்ன விஷயம் சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்கு. நீங்கள் அந்த தலைப்பை பார்த்து நீங்கள் அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்து உங்களோட தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடி பாதுகாப்பு. அதாவது இப்போ நம்ம மொட்டை மாடி ரூப் இருக்குது இல்லையா, அதை வந்து அவுட்டில் நம்ம எப்படி வந்து பாதுகாக்கலாம். மொட்டை மாடியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான டேமேஜ்கள் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அதிகமான வெயில் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியை வந்து எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பில் கொடுத்துருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 54 வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் எப்படி அடிக்கலாம், அதேமாதிரி என்னென்ன பெயிண்ட் அடிக்கலாம், அதேமாதிரி நம்ம அதை எப்படி வந்து சுத்தம் பண்ணணும், எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்து பார்த்தோன்னா 54 வீடியோக்கள் தொகுப்பில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி தலைப்பில் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் ரோலர் சம்மந்தமான வீடியோ. அதாவது பார்த்தோன்னா இதில் எந்த மாதிரி ப்ரஷ் வாங்கலாம், எந்த மாதிரி ரோலர் வாங்கலாம், எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த பெயிண்ட் உபகரணங்கள், பெயிண்ட்டோட டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கு, அதுக்கடுத்து பட்டி தகடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த தலைப்பில் கொடுத்துருக்கேன். அதாவது பெயிண்ட் உபகரணங்களை பற்றி 90 வீடியோக்கள் வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிற தொகுப்பு இதில் இருக்குது. நீங்கள் டச் பண்ணினா ஒவ்வொரு டூல்ஸும் எப்படிலாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த டூல் வாங்கலான்ற தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி தலைப்பில் இருக்குது. பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதுக்கடுத்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச்சர் பட்டி, டென்சில் டிசைன் பெயிண்டிங் ஒர்க்கு, அதாவது டிசைன் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 72 வீடியோக்கள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ப்ளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட். எனாமல் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டுக்கு, மெட்டலுக்கு, அதாவது இரும்புக்கும் மரத்துக்கும் அடிக்கக்கூடியது. அதாவது ஜன்னல், கதவு, கேட்டு, இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம பெயிண்டிங் பண்ண வீடியோக்கள்லாம் அது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். டோருக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணலாம், விண்டோக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணலாம், கிரிலுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணணும், கேட், அது மாதிரி எல்லா தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 வீடியோக்கள் வந்து பார்த்தா போட்டிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் சம்மந்தமான வீடியோக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டுக்கு வந்து பாலிஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாலிஷ் சம்மந்தமான வீடியோக்களால் வந்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளே லிஸ்ட்டில் இதில் வந்து பார்த்தோன்னா 75 வீடியோக்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அதாவது நம்ம சீலர் எப்படி அப்ளை பண்ணணும், டெர்மி ஷீல்டு அடிக்கிறது, அதுக்கடுத்து வந்து பாலிஷ் அடிக்கிறது, டச்சு விட்டு, அதுக்கடுத்து பார்த்தோன்னா இதில் வைக்கிற இந்த ஸ்டைனர் மிக்சிங்கு, இந்த மாதிரி தகவலாம் வந்து பார்த்தோன்னா இந்த தொகுப்பில் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டு, வால் புட்டி, அதுக்கடுத்து சாக் பவுட்ரு, இந்த மாதிரி பட்டி சம்மந்தமான வீடியோக்கள் அது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வால் பட்டி வந்து எப்படி பயன்படுத்தலாம், அதாவது ரீபெயிண்டிங் ஒர்க் எப்படி பயன்படுத்தலாம், புது பில்டிங் எப்படி பயன்படுத்தலாம், அதேமாதிரி எந்தெந்த பட்டி, எந்தெந்த பிராண்ட் எப்படி எப்படி பயன்படுத்தலாம், எல்லா பிராண்டோட பட்டிகளும் வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருப்பேன். அதேமாதிரி பட்டி நம்ம ஃபஸ்ட் கோட் எப்படி பார்க்குறது, செகண்ட் கோட் எப்படி பார்க்குறது, எப்போ தேய்க்கிறது, அந்த மாதிரி தகவலாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அது பார்த்தா 143 வீடியோக்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பில்டிங் கட்டுமான சம்மந்தமான வீடியோக்கள், பில்டிங்கு கட்டுமான சம்மந்தமான வீடியோக்கள் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 45 வீடியோக்கள் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் போட்டேன். இப்போ வந்து பார்த்தா நம்ம பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ் பெயிண்ட். அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி வாட்டர் பேஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய பெயிண்ட்டுகள் வந்து பார்த்தோன்னா நிறைய வீடியோக்கள், என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாம், என்னென்ன பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், வீட்டுக்குள்ளே வெளியில் என்ன பிராண்டு, என்ன பெயிண்ட்டு, என்ன கலரு, அது எப்படிலாம் பயன்படுத்தலாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் பேஸ் பெயிண்ட் லிஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புலையும் என்னென்ன விஷயம் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் இது மாதிரி கொடுத்துருப்போம். நீங்கள் எல்லா பிளேஸும் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.